நம்ம எதிர்ப்பாற்றலுக்கு, சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கு, புற்றுநோய் முதற்கொண்டு வராமல் தடுப்பதற்கு, மூளையினுடைய செயல்திறனை சரியா வச்சிருக்கிறதுக்கு, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்லா இருக்கணும்னா எல்லாத்துக்கும் இந்த ப்ரோபயோட்டிக் வேணுங்கிறான். வயிற்றில் இருக்கிற நுண்ணுயிரிகள் நல்லா இருக்கணுங்கிறான். அந்த வயிற்றில் இருக்கிற நுண்ணுயிரிகள் நல்லா இருக்கணும்னா நமக்கு ப்ரோபயோட்டிக் வேணும், ப்ரீபயோட்டிக் வேணும். ப்ரோபயோட்டிக் தெரியும், மோர் வந்து ப்ரோபயோட்டிக், நீராகாரம் வந்து அதில் நிறைய நம்ம முந்தின நாள் தண்ணி விட்டு வச்சு மறுநாள் கரைச்சி குடிக்கும் போது இயல்பாக நொதிச்சு அதில் நிறைய லாக்டோபாசிலஸ்லாம் வருங்கிறது நமக்கு தெரியும். ப்ரீபயோட்டிக் அப்படின்னா என்னன்னா குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு சாப்பாடு. நம்ம வயிற்றுக்குள்ள நிறைய நமக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கு இல்லையா, அவைகளுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு ப்ரீபயோட்டிக். அந்த ப்ரீபயோட்டிக்கை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா சாதாரண நம்ம சுக்கு காஃபி, நல்ல சீரக தண்ணி, வாழைப்பழம், இதெல்லாம் ப்ரீபயோட்டிக் சொல்றான். காலையில் எழுந்த உடனே நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைல எங்க தாத்தாலாம் அந்த மாதிரி தோட்டத்தில் போய் இருந்தான்னா கம்பல்சரி காலையில் பல் துளக்கிற உடனே ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துருவாங்க. அந்த வாழைப்பழம் வந்து அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு வாழைப்பழத்தையே காணோம். நிறைய இடங்கள்ல ஒரு காலத்துல வந்து நான் பல நேரங்கள் எழுதுவேன், ரயில்வே நிலையங்கள்ல போகும்போது நாங்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தால் 25 வருஷமா ராத்திரி 9:30 மணிக்கு ட்ரெயினுக்கு 9 மணிக்கு வேகமா ஓடுவோம். இரவு சாப்பாடை மறந்துட்டோம்னா அந்த ரயில் நிலையத்துல வாழைப்பழம் இருக்கும். டக்குன்னு 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்படி போய் ட்ரெயின்ல ஏறின காலம் பல நாள் உண்டு. இதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் நான் திட்டமிட்டு போறேன், எங்கேயாவது வாழைப்பழம் வாங்கினா ரயில் நிலையம் முழுக்க சென்னையில வாழைப்பழம் இல்லை. நீங்க போய் தயவு செய்து போய் பாருங்க, உங்க வேலூர் ஸ்டேஷன்ல எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. பல இடங்கள்ல வாழைப்பழத்தை காணும். நான் கூட எழுதினேன், ஒருவேளை வாழைப்பழத்தை சாப்பிட்டு தொலியை தூக்கி தண்டவாளத்துல போட்டா வந்தே பாரத் வலிக்கு விழுந்துருமோ, அதனால ரயில் நிலையம் வந்து சண்டை நிப்பாட்டி வச்சுட்டானான்னு தெரியல அப்படின்னு. உடனே அதை எழுதுனதை பார்த்துட்டு ஒரு சதன் ரயில்வேல உள்ள ஒரு ஆபீசர் எனக்கு ஃபோன் பண்றாரு, சார் நாங்கெல்லாம் தடை பண்ணல சார், ஆனா இதுக்கு வந்து நாங்க கடைக்கு வந்து நாங்க உள்ள வச்சிருக்க கடைக்காரர்களுக்கு எங்கெங்க கடை வைக்கிறதுக்கு இவ்வளவு ரூபான்னு அவங்க வந்து டெண்டர் விட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கடைக்காரங்கெல்லாம் சேர்ந்து 5 ரூபா பிஸ்கெட் விற்கணும்னா வாழைப்பழம் வைக்க கூடாது. யோசிச்சு பாருங்க, 5 ரூபாய்க்கு பிஸ்கெட் வாங்கணும்னா, ஏன்னா அந்த நேரத்தில் நான் அதை எழுதுனதுக்கு அப்புறம் நான் ரயில் நிலையங்கள் பல இடத்துல நின்று பார்க்குறேன், தண்ணி வாங்குற அவ்வளோ பேரும் 15 ரூபா தண்ணி, 5 ரூபாய்க்கு மீதிக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட். அப்புறம் பல பிள்ளைங்க அங்கே இருக்க லேஸ் பாக்கெட்டு, பிஸ்கெட் பாக்கெட்டு பேயா வித்து கொண்டிருக்கிறது. ஆனால் வாழைப்பழத்தை காணும். உலகத்தில் எங்க வாழைப்பழத்தை தொலைப்போமா? ஒரு நாள் நான் வந்து செங்கோட்டை வழியாக வாகனத்தில் அப்படியே திருவனந்தபுரம் வரைக்கும் ரயில் நிலையத்தில் போறேன். சரி, இதில் செங்கோட்டையிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு சாலை மார்க்கமா போறேன். எல்லா இடத்துலையும் கேரளத்தில் அத்தனை தேநீர் கடைகள்லையும் பெட்டி கடைகள்லையும் கொலை கொலையா வாழை மரம் தொங்குது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிறு வயதில் அப்படிதான் தொங்குச்சு வாழை மரம், கொலை தொங்கும், போய் அப்படி எடுப்போம். பல இடத்துல சேட்டா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை தள்ளிட்டு தான் உள்ள இருந்து கடைக்காரர் எட்டி பார்க்கிறார். 5 ரகம் 6 ரகம் வந்து அவங்க தொங்க விடுறாங்க. நேந்திரன் வேணுமா, மட்டி வேணுமா, செவ்வாழை வேணுமா, செவ்வாழையில 2 ரகம் 5 இது தொங்க விட்டுருக்காங்க. சென்னையில் பெட்டி கடைகளில் வாழை தார் தொங்குறத பார்க்கவே முடியல, இங்கெல்லாம் இருக்கான்னு தெரியல. 5 ரகங்கள் 6 ரகங்களை தொங்க விட்டுருக்காங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு கனியை நாம் தொலைத்து கொண்டே வரோம். வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் அதை எடுக்க வேண்டாம். சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து வாழைப்பழம் அவ்வளவு சிறப்பு. தினம் நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம்.